வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி 2024 நடந்த ஜிடி எக்ஸாமுடைய அனாலிசிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அனாலிசிஸ் அப்படின்றது வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ், பேங்கிங் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த ஒரு ஜிஎஸ் அனாலிசிஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்னா 480 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது கூடயே சேர்த்து ப்ளஸ் ஸ்டாட்டிக்கையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நான் திரும்ப உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்க. சரியா? ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நோட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து செகண்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரா அந்த நோட்ஸை வந்து ஆட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். அந்த நோட்ஸ் வந்து அப்படியே பில்ட் பண்ணியிருப்போம். ரைட்டா? எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கிட்ட தேர்ட் வீடியோவில் இன்னும் ஆட் பண்ணியிருப்போம். அப்படி ஆட் பண்ணி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த ஒன்றாவே சேர்த்துருப்போம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு கண்டென்ட் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணதாக இருக்கும். அதுக்கடுத்து இது செகண்ட் வீடியோவில் ஆட் பண்ணதாக இருக்கும். இது வந்து செவன்த் வீடியோவில் ஆட் பண்ணதாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் வந்து இப்போ இந்த ஒரு கண்டென்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். ஓகே, சரி. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த அனாலிசிஸில் முதல் கொஸ்டின் வந்து எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா எஸ்எஸ்சியோடைய ஃபேவரட் டாப்பிக்கான 2011 சென்சஸ் ரிலேட்டடாக தான். ஸோ இந்தியாவினுடைய 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகாரின் மொத்த எழுத்தறிவு விகிதம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இது வந்து 64 கிட்ட நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம பீகாரினுடைய எழுத்தறிவு வந்து 64 கிட்ட சம்திங் பார்த்துருப்போம். ஆனால் அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளோன்னா 61.8. ரைட்டா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அப்படின்னா பீகாரினுடைய எழுத்தறிவு வந்து 61.8%. நம்ம எழுத்தறிவு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து எல்ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, எல்ஆர் அப்படின்றது வந்து என்னன்னா லிட்ரஸி ரேட். ஸோ லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் படித்தது என்னது? இந்தியாவினுடைய எழுத்தறிவு விகிதம் 74.04. சரியா? ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் வந்து 82.14. இந்தியாவில் வந்து ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் 82.14. இதை நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது இங்கே 1 இங்கே 2 போட்டுடணும். சரியா? 1 2 போட்டுட்டு 1 2 போட்டணும். அதுக்கடுத்து இங்கே 4 இங்கே 8, அவ்வளோதான். ஸோ இதை விட டபுள் மடங்கு இது இருக்குது, இதை விட டபுள் மடங்கு இது இருக்குது. சரியா? அந்த மாதிரி தான். ஸோ அப்போ 1 2 போட்டு 4 8 போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் 1 1 2, இந்த 2க்கு டபுள் மடங்கு 4, 4க்கு டபுள் மடங்கு என்னது 8. இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் உங்களுக்கு 82.14. அடுத்து பெண்களுக்கு எப்படி பார்த்துட்டிங்கன்னா 5 4. சரியா? 5 போட்டு 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் 4, அடுத்து 6 6, அவ்வளோதான். 65.46. எப்படி 5 4 6 6. இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே. அடுத்து மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எழுத்தறிவு இருக்கும் மாநிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரளா. அதுக்கடுத்து மிசோரம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 93.91%. மிசோரமை பொறுத்த வரைக்கும் 91.58%. அதுக்கடுத்து பீகாரின் எழுத்தறிவு விகிதம் வந்து 61.80%. அருணாச்சல் பிரதேஷ் வந்து 66.95%. அடுத்து வந்து ராஜஸ்தான் 67%. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்ஆர் அப்படின்றது லிட்ரஸி ரேட். சரியா? எழுத்தறிவு விகிதத்தினுடைய கேப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்ன கேப் அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற எழுத்தறிவு விகிதத்தின் இடைவெளி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ராஜஸ்தானில் தான். ஸோ ஆண்களுக்கு வந்து 78.2%, பெண்களுக்கு 52.1%. கிட்டத்தட்ட ஒரு 26% கிட்ட கேப் இருக்குது. சரியா? ஒரு 26% கிட்ட ராஜஸ்தானில் வந்து கேப் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் லட்சத்தீப்பில் வந்து அதிகமான எழுத்தறிவு விகிதம் 92.28%. கம்மியாக இருக்கிறது வந்து தாத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசம் 77.24% இருக்கிறது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வேற இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15 வயதிற்கு மேற்பட்டோர், அதாவது அடல்ட். சரி, அடல்ட்னு சொல்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 வயதிற்கு மேற்பட்டோரின் எழுத்தறிவு விகிதம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் பார்த்தோம்னா 3 போட்டுட்டு 3 2s are 6, 3 3s are 3 போட்டுட்டு 3 போட்டுட்டு 3 2s are 6, 3 3s are 9. ரைட்டா? ஸோ அப்போ 3 × 2 6, 3 × 3 9. ஸோ 69.3% இருக்குதுன்னா அடல்ட்டோடைய லிட்ரஸி ரேட் அப்படின்ட்டு. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மித்தாலி ராஜ் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா? மித்தாலி ராஜ் அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட். மித்தாலி ராஜை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட். இவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீமினுடைய முன்னாள் கேப்டன். சரியா? ஃபார்மர் கிரிக்கெட் கேப்டன் இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு. அப்போ இப்போ இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு வந்து கேப்டனாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் உமன்ஸ் டீமினுடைய கேப்டன் வந்து இந்தியாவுக்கு ஹர்மன் பிரீத் கவுர். நவ் இவங்க வந்து முன்னாடி இப்போ நவ் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர்.
ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்கன்னா, மனிதர்களில் குரல் பெட்டி மூலம் ஒலி உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியா, நம்மளுக்கு வந்து ஒலியை வந்து நம்ம உடம்புல வந்து உற்பத்தி செய்யறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து குரல் பெட்டி தான். குரல் பெட்டி தான். சரியா, ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா குரல் பெட்டிக்கு வந்து இன்னொரு வார்த்தை வந்து வேறு பெயர் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரியா, இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா லாரிங்ஸ். அதாவது குரல் வலையின் மேற்பகுதி லாரிங்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, அதாவது குரல் வலை அப்படின்ட்டு சொல்றாங்களா, அது என்னன்னா விண்டு பைப் ட்ராக்கியா. சரியா, அதுக்கு மேற்பகுதி தான் வந்து என்னன்னா லாரிங்ஸ். இந்த லாரிங்ஸ் அப்படின்றது தான் வோக்கல் ஃபோல்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, வோக்கல் ஃபோல்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாரிங்ஸ் தான் வந்து இந்த வாய்ஸ் பாக்ஸுக்கு இன்னொரு பெயர். வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குரல் பெட்டி, அதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா லாரிங்ஸ் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வாய்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதாவது லாரிங்ஸ், இது வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வாய்ஸ் ப்ரொடக்ஷன், ஒலியை வந்து பார்த்துட்டீங்கன்னா குரலை வந்து உட்படுத்துறது, ஒலி உற்பத்தி பண்றது. அதுக்கடுத்து வந்து நம்ம முழுங்குறதுக்கு வந்து முக்கியமான காரணமா இருக்கு ஸ்வாலோயிங். அதுக்கடுத்து பிரீத்திங், மூச்சு விடுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லாரிங்ஸ் அப்படின்ற ஒன்று பண்ணும். சரியா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து சவுண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் எந்த ஒரு பழங்குடியின மக்கள் வந்து ரோங்குக்கர், எந்த பழங்குடியின மக்கள் ரோங்குக்கர் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கார்பி. இதுக்கான ஆன்சர் கார்பி. ஆக்சுவலா ரோங்கேர் ஃபெஸ்டிவல் அப்படின்றது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில். அஸ்ஸாம் மாநிலத்தில் கார்பி பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுகிறது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோங்குகேர் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, அதுக்கடுத்து காசி ட்ரைப், இவங்க வந்து காசி இன மக்கள் வந்து எங்கே இருப்பாங்கன்னா மெகாலயா. எந்த மாநிலத்தில் இருப்பாங்கன்னா மெகாலயா மாநிலத்தில் காசி மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதுக்கடுத்து திம்சா, திம்சா கம்யூனிட்டி, அவங்க பீப்புள் வந்து எங்க இருப்பாங்கன்னா அஸ்ஸாம் மற்றும் நாகாலாந்து பகுதிகளில். அஸ்ஸாம் மற்றும் நாகாலாந்து பகுதிகளில். ஓகே, கார்பி இன மக்கள் வந்து எங்க இருப்பாங்கன்னா அஸ்ஸாம் பகுதியில் அதிகமாக வசிக்கும் பகுதி வந்து அஸ்ஸாம். அதுக்கடுத்து வந்து தீவா, தீவா இன மக்கள் வந்து எந்த பகுதி அப்படின்னா அஸ்ஸாம் மற்றும் மெகாலயா. அஸ்ஸாம் மற்றும் மெகாலயா பகுதிகளில் இவர்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். ஓகே, ரோங்குகேர் ஃபெஸ்டிவல் எங்க கொண்டாடப்படும் அப்படின்னா அஸ்ஸாம். எந்த இன மக்களால் கொண்டாடப்படும் அப்படின்னா கார்பி இன மக்கள். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் ஆகஸ்ட் 26 எந்த வருஷத்துல ஈஸ்ராம் போர்ட்டலை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சரியா, ஆகஸ்ட் 26 எந்த வருஷம் ஈஸ்ராம் போர்ட்டல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் 2021. எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 2021. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அமைச்சர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. கேபினட் மத்திய அமைச்சர் வந்து யாருன்னா மன்சுக் மாண்டவியா. ஓகே, சரி. அதுக்கு அடுத்து பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தேர்தல் வந்து எந்த மாசம் எந்த வருஷத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் ஜூலை 1946. சரியா, ஜூலை 1946. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஓகே, ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா அரசியல், அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் முக்கியம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட், நம்ம இது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா கான்ஸ்டிடியூஷன் ரெடி ஆகிறதுக்காக தான், ரெடி பண்றதுக்காக. நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு ரெடி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து எப்போ அடாப்ட் பண்ணோம், நம்ம வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா வந்து நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, என்ஃபோர்ஸ்டு, நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எப்பொழுது அப்படின்னா ஜனவரி 26, 1950. சரியா, ஜனவரி 26, 1950 வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து நடைமுறைக்கு வரப்பட்டது. என்ஃபோர்ஸ்னா நடைமுறைக்கு வரப்பட்டது, அடாப்டட்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன டேன்னு செலிப்ரேட் பண்றோம்னா கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். என்ன டேனா கான்ஸ்டிடியூஷன் டே.
ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை வந்து என்னன்னு செலிப்ரேட் பண்றோம், ரிப்பப்ளிக் டே அப்படின்ட்டு. ரிப்பப்ளிக் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றோம். சரியா, இது முக்கியம். அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியினுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் மீட்டிங் எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து December 9, 1946 தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். சரியா, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதுக்கடுத்து நம்ம இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவினுடைய அரசியலமைப்பை வந்து உருவாக்குவதற்கு எத்தனை நாட்கள் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 11 மாதங்கள் அதுக்கப்புறம் 18 நாட்கள், 2 years 11 months 18 days வந்து ஆச்சு. அதே மாதிரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிலேயே ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியினுடைய பெயர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து டோட்டலாக எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 7 உறுப்பினர்கள், 7 members. சரியா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்துட்டேன் டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மன். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர், லா மினிஸ்டர். இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது டிராஃப்டிங் கமிட்டியினுடைய சேர்மனாக இருந்த டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூஷன் டேக்கே வந்து இன்னும் ஒரு சில பெயர்கள் இருக்கு. ரைட்டா, கான்ஸ்டிடியூஷன் டேக்கு வந்து வேறு ஒரு சில பெயர்கள் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் லா டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நேஷனல் லா டே அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. அதுக்கடுத்து சம்விதான் திவாஸ் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. சம்விதான் திவாஸ் அப்படின்னு. சரியா, அது என்ன அப்படின்னா என்னைக்கு அப்படின்னா November 26 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி எக்கனாமி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. எக்கனாமியில் வந்து லயபிலிட்டிஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. லயபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு பொறுப்பு. சரியா, லயபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு விதமான பொறுப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்கனாமியில் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக ஒரு பொறுப்பு மாதிரி. ஸோ லயபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிறுவனத்திற்கு, ஃபேம் அப்படின்றது நிறுவனம், லயபிலிட்டி அப்படின்றது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய டெப்ட் மற்றும் டெப்ட் அப்படின்றது வந்து என்னன்னா கடன்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றதுதான் லயபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, டெப்ட் அப்படின்றது வந்து என்னன்னா கடன்கள். நான் டிரான்ஸ்லேஷன் வந்து இதில் போட்டிருக்கு. ரைட்டா, ஸோ அதாவது பொறுப்புகள், லயபிலிட்டி அப்படின்றது பொறுப்புகள். ஸோ லயபிலிட்டி அப்படின்றது எந்த ஒரு நிறுவனத்திலுமே அது கொடுக்க வேண்டிய கடன்கள் அல்லது அது மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு சில பொறுப்பு விஷயங்கள் தான் வந்து லயபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ பொறுப்பு அப்படின்றது வந்து கடனை கொடுக்கணும், அது வந்து பொறுப்பு தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுக்கணும், அது வந்து ஒரு பொறுப்பு. ஸோ இது வந்து சாதாரண நார்மலாக வந்து ஒரு நிறுவனத்திற்கு. இதுவே லயபிலிட்டி அப்படின்றது வந்து பேங்கிங்க்கு. லயபிலிட்டி அப்படின்றது வந்து பேங்கிங் செக்டாருக்கு வந்து ஒரு மெயின் லயபிலிட்டி அப்படின்றது வந்து மக்கள் வந்து பேங்க்ல வச்சிருக்க காசை வந்து திருப்பி கொடுக்கறது. சரியா, மக்கள் வந்து பேங்க்ல காசு வச்சிருக்கிறாங்கல்ல, அது வந்து பேங்க்குக்கு லயபிலிட்டி அப்படின்னு கேட்கறாங்க. லயபிலிட்டி தான். ஏன்னா இப்ப நான் என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அந்த 10,000 ரூபாய் எனக்கு பேங்க்ல போடுறேன். திருப்பி அந்த 10,000 ரூபாய் எனக்கு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்புனா பேங்க்குடைய பொறுப்பு தான். திருப்பி நான் ஏடிஎம்ல எடுக்கிறப்ப அந்த 10,000 வரணும். அப்போ வந்து அது பேங்க் பொறுப்பு தான். ஸோ அப்போ வந்து இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். போத் ஏ அண்ட் பி. லயபிலிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா பொறுப்புகள் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹிஸ்டரி ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அதாவது நம்மளுடைய பழங்கால காலம் அப்படின்றது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீண்டுள்ளது. இது கரெக்ட். ஓகே, 2 மில்லியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 மில்லியன் அப்படின்றது 10 மில்லியனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மில்லியனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 மில்லியனாகவும் இருக்கலாம். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசா இருக்கு பழங்காலம் அப்படின்ட்டு. ஸோ இந்த காலப்பகுதியானது வந்து கீழ், மத்திய, மேல் கற்காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஓல்டு ஸ்டோனேஜ், மிடில் ஸ்டோனேஜ், அதுக்கடுத்து நியூ ஸ்டோனேஜ் அப்படின்ட்டு பிரிச்சிருக்கிறாங்க. ரைட்டா, மேல் கற்காலம் அப்பர் பேலியோலித்திக் அப்படின்ற மாதிரியும் பிரிச்சிருப்பாங்க.
ஸோ இந்த நீண்ட காலம் வந்து மனித வரலாற்றின் எத்தனை சதவீதத்தை உள்ளடக்கியது அப்படின்ட்டு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 12,000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும் டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெர்சன்டேஜாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சதவீதமாக இருக்குல்ல, அதுதான் வந்து கேட்குறாங்க, சரியா? அது டோட்டலாக எத்தனை சதவீதம் அப்படின்னா 99%. சரியா? அதாவது இந்த இங்கிலீஷில் ஒரு சொல்கிறேன், பேலியோலித்திக் பீரியட் அப்படின்றது வந்து 2 மில்லியன் வருஷத்துல இருந்து 12,000 வருஷம், அதாவது 2 மில்லியன் இயர்ஸ்ல இருந்து 2 மில்லியன் இயர்ஸ் அகோ, 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. 2 மில்லியன் அப்படி மில்லியன்னா என்ன, 10 லட்சம். ஸோ அப்போ 2 மில்லியன்னா 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து, சரியா? 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அதுதான் பேலியோலித்திக் பீரியட் அப்படின்ட்டு சொல்றாங்க. பேலியோ அப்படின்றது வந்து என்னன்னா ஓல்டு, பேலியோ அப்படின்னா ஓல்டு, லித்திக் அப்படின்னா ஸ்டோன், சரியா? ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பேலியோலித்திக். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய டைம் அப்படின்றது பேலியோலித்திக், ஓல்டு ஸ்டோன் ஏஜை வந்து லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக்னு பிரியுது. ஸோ இந்த ஒரு டைம் பீரியட் அப்படின்றது மனித வரலாறை வந்து எத்தனை சதவீதத்தை உள்ளடக்கியதுன்னா 99% இந்த ஒரு பீரியட்லேயே அடங்கிடும், சரியா? இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஒரு கண்டென்ட்லேயே பார்த்தோம். இது வந்து நான் முன்னாடி எழுதின அனாலிசிஸ், சரியா? இதுக்கு முன்னாடி 15th or 16th அனாலிசிஸ்லேயே இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நார்மலாக ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது, ஸ்டோன் அப்படின்றது வந்து லித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க, லித்து, சரியா? ஸோ பேலியோலித்திக் தான், பேலியோனா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மீசோனா மிடில் ஸ்டோன் ஏஜ், மீசோனா மிடில், நியோனா நியூ, சரியா? ஸோ பேலியோலித்திக் அப்படின்றது ஒரு 5 லட்சம் வருஷத்துலேருந்து, 5 லட்சம்ன்றது 10 லட்சம் கூட இருக்கலாம், சரியா? ஆனால் ரொம்ப பழைய வருஷத்துலேருந்து 5 லட்சத்துலேருந்து 10,000 வருஷம் வரைக்கும் இருக்கும். 10,000ன்றது 12,000 கூட இருக்கலாம், இல்லைன்னா 13,000 கூட இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1000 வருஷம் இல்லை 2000 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம், ஓகே? ஸோ 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பிசி அப்படின்றது வந்து என்னென்னா பிஃபோர் கிரைஸ்ட், பிசி அப்படின்றது பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்னாடி. ஸோ இப்போ அதுக்கு இந்த இதில் 5 லட்சம் பிசியில இருந்து 10,000 பிசிக்கு முன்னாடி வரைக்கும், 10,000 பிசி வரைக்கும் இருக்கிறது ஓல்டு ஸ்டோனேஜ். மிடில் ஸ்டோனேஜ் வந்து 10,000லேருந்து 6,000, நியூ ஸ்டோனேஜ் 6,000லேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கடுத்து வந்தது தான் என்ன அப்படின்னா சால்கோலித்திக். சால்கோ அப்படின்றது வந்து என்னென்னா காப்பர், லித்திக் அப்படின்னா ஸ்டோன், காப்பர் ஸ்டோன் ஏஜ், ரைட்டா? மிடில் ஸ்டோனேஜ், நியூ ஸ்டோனேஜ், அதுக்கடுத்து காப்பர் ஸ்டோன் ஏஜ். அதுக்கப்புறம் சால்கோக்கு அடுத்து வந்தது தான் பிரான்ஸ், பிரான்ஸுக்கு அடுத்து வந்தது தான் ஐரன். பிரான்ஸ் ஏஜ் வந்து 3300லேருந்து 1200, அயன் ஏஜ் 1200லேருந்து 550. ஸோ மனிதன் வந்து யூஸ் பண்ணிய ஃபர்ஸ்ட் மெட்டல் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிபிஐ. காப்பர் யூஸ் பண்ணால், காப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிரான்ஸ்க்கு அப்புறம் தான் ஐரன். ஸோ சிபிஐ, காப்பர் பிரான்ஸ் ஐரன் அப்படின்ட்டு. சரி, அடுத்த கேள்வி எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் டென்னிஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆட்டமும் எத்தனை புள்ளிகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டலாக வந்து டேபிள் டென்னிஸில் வந்து ஒரு கேம் வந்து 11 பாயிண்ட். டேபிள் டென்னிஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டேபிள் டென்னிஸ் இதில் எத்தனை பாயிண்ட் அப்படின்னா 11 பாயிண்ட். இதுவே டென்னிஸ், வெறும் டென்னிஸ்னா எத்தனை பாயிண்ட் அப்படின்னா டோட்டலாக 4 பாயிண்ட், 4 பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட் எப்படி வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏ விளையாடுறான், பி விளையாடுறான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஒரு பாயிண்ட் எடுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 15, அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 30ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த பாயிண்ட் 40ன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அவன் வந்து பாயிண்ட் எடுக்கிறான்னா ஜெயிச்சிருவான், கரெக்டா? ஸோ இப்போ இது என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஏ 15 பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இதில் நான் இப்படி எழுதிடுறேன், 15, 30, அதுக்கடுத்து 40, இங்கே ஜெயிச்சாச்சு. இப்போ இன்னொரு இது வச்சுக்கலாம், இப்போ ஏ இருக்காங்க, பி இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஏ 15 பாயிண்ட் எடுத்துட்டான், பி பாயிண்ட் எடுக்கல. அடுத்ததில் ஏ பாயிண்ட் எடுக்கல, பி 15. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏ பாயிண்ட் எடுக்கல, பி அதுக்கு அடுத்த பாயிண்ட் 30. அதுக்கடுத்து ஏ பாயிண்ட் எடுக்கல, இங்கே வந்து 40. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இவன் ஒரு பாயிண்ட் எடுத்தா வின் ஆயிடும்னா, கரெக்டாக தானே? 40க்கு அடுத்து ஒரு பாயிண்ட் எடுத்தா வின், அதாவது 4வது பாயிண்ட் எடுத்தா வின் ஆயிடும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இப்படி போடலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். ஜூம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஏ இருக்கிறான், பி இருக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ, பி எடுக்கலை, அதுக்கடுத்து ஏ எடுக்கலை, பி 15, அதுக்கடுத்து ஏ எடுக்கலை, பி 30, அடுத்து ஏ எடுக்கலை, இங்கே 40. அடுத்த பி வந்து பாயிண்ட் எடுத்தால் ஜெயிச்சிடும். ஆனால் என்ன ஆகுதுன்னா அடுத்து வந்து பி வந்து பாயிண்ட் எடுக்கலை, ஏ வந்து அடுத்து 30 பாயிண்ட், அதுக்கடுத்து பி பாயிண்ட் எடுக்கலை, இங்கே 40 பாயிண்ட். ஸோ அப்போ 40 ஈக்குவல் ஆயிரும்ல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதை தான் ஈக்குவல் ஆகுறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூஸ் டென்னிஸ்ல வந்து ஈக்குவல் ஆகிறத டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் டியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து எத்தனை பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா 2 பாயிண்ட் எடுக்கணும், பிளஸ் 2 பாயிண்ட் எடுத்தாதான் வந்து ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து 2 பாயிண்ட் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும், சரியா?
இப்போ அடுத்து வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 40 பாயிண்ட், ஏயும் 40, பியும் 40ல இருக்கான். இப்போ அடுத்து வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்தாச்சு, ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஏ எடுத்தாச்சு. அப்போ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் வந்துருச்சுன்னா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தா வின் ஆயிரும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அடுத்துமே பியுமே வந்து இப்ப இவன் ஒரு பாயிண்ட் எடுக்க போய் பியுமே இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, திருப்பி என்ன ஆகும், டியூஸ்லேயே தான் போய் முடியும். ஸோ 40 பாயிண்ட்டுக்கு அடுத்து ஈக்குவலா வந்துட்டாங்க, 40 பாயிண்ட்லயும் 40 பாயிண்ட்டுக்கு அடுத்து ஈக்குவலா வந்தாங்கன்னா டியூஸ் தான். இன்கேஸ் 40 பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒருத்தர் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அட்வான்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ டென்னிஸை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமானது. அந்த கொஸ்டின்ல கேட்கறது டேபிள் டென்னிஸ்ல எத்தனை புள்ளிகள் அப்படின்னா 11 புள்ளிகள், வெறும் டென்னிஸ்ல எத்தனை புள்ளிகள் அப்படின்னா 4 புள்ளிகள். அடுத்தது பாருங்க. ஸோ தேவதாஸ் திரைப்படத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிரபலமான பாடலான கஹே சேத் மோஹே அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். பாஜிராவ் மஸ்தானி படத்துல இருந்து மோஹே ரங்கு தோ லால் அப்படின்ற ஒரு பாடலுக்கும் நடனம் அமைத்தவர் யார், கோரியோகிராஃப் பண்ணது யார் அப்படின்ட்டு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து யாருன்னா இருக்கிற மிகப்பெரிய கதக் டான்சரான பண்டிட் பிர்ஜு மகாராஜ் அவர்கள் தான். பெரிய கதக் டான்சரான பிர்ஜு மகாராஜ் அவர்கள். ஓகே, சரி. இதுல வந்து கேலுச்சரண் மொஹபத்ரா அவர்கள் வந்து எந்த டான்ஸ் கூட ரிலேட் ஆனவர் அப்படின்னா ஒடிசி டான்ஸ். அதுக்கப்புறம் வந்து பண்டிட் பிர்ஜு மகாராஜ் அவர்கள் வந்து கதக் டான்ஸ். ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க வந்து பரதநாட்டியம். ஓகே, சரி. நம்ம கதக் டான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்லைடு எல்லாமே நோட்ஸ் எடுத்திருக்கோம். இது எல்லாமே இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எழுதுனது இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயங்கள் எழுதுனது எல்லாமே வந்து வேற ஒரு வீடியோஸ்லயோ நம்ம கோர்ஸ் வீடியோஸ்லயோ அதுல எழுதுனதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வீடியோ அனாலிசிஸ்ல இருந்து இந்த இப்போ வரைக்கும் பார்த்தது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்கிறப்பே எழுதப்பட்டது தான் இது எல்லாமே. சரியா? அதனால ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி. இதை பார்த்தீங்கன்னா கதக்கை பொறுத்த வரைக்கும் கதக் வந்து என்ன சொல்றாங்கன்னா முகலாய அரசர்களின் அமைச்சரவை, அதாவது கோர்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அவையில வந்து பிராக்டிஸ் பண்ண, அவையில ஆடப்பட்டது அப்படின்ட்டு கதக் டான்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கதக் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா கதையை சொல்பவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கதக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கதக் டான்ஸ் எது ரிலேட்டடா இருக்கும்னா ஒரு ஸ்டோரியை வந்து போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ கதக்ல வந்து பாரசீக ஒரு சில விஷயங்களை சேர்த்திருப்பாங்க. பாரசீக விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா கதக் டான்ஸ்ல சேர்த்திருப்பாங்க. அப்ப கதையை சொல்பவர்னா என்ன மாதிரி கதைகள், யாரை பற்றிய கதைகள்னா சிவன் மற்றும் தேவி, கடவுள்களான சிவன் மற்றும் தேவி அவங்க அந்த ரிலேட்டடான அந்த கடவுள்களை பற்றிய கதைகளை சொல்லுவோம். அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா புராண கதைகள், எந்த மாதிரி புராணம், பகவத புராண கதைகளை வந்து சொல்லப்படுதா இருக்கும். ஸோ கதக்ல வந்து டோட்டலா 3 கரானாக்கள் இருக்கு. கரானா அப்படின்றது வந்து ஸ்கூல்ஸ் மாதிரி. ஸ்கூல்ஸ் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்டிட் பிர்ஜு மகாராஜ் இந்த கரானாவை சேர்ந்தவர், அச்சுன் மகாராஜ் இந்த கரானாவை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 3 கரானாக்கள் இருக்கு. அந்த 3 கரானால வந்து என்னெல்லாம்னா ஜெய்ப்பூர் கரானா, பனாரஸ் கரானா, லக்னோ கரானா அப்படின்ட்டு. ஸோ முக்கியமான கதக் டான்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல வந்து அனாலிசிஸ்ல யாரெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பிர்ஜு மகாராஜ் அவர்கள், ஷோவனா நாராயண், லச்சு மகாராஜ், ஷம்பு மகாராஜ், சித்தேந்திர யோகி, ஜெகநாத் மகாராஜ், ஜெய்லால் மிஸ்ரா, கோபி கிருஷ்ணா, சித்தாரா தேவி, தமயந்தி ஜோஷி, அடுத்து சுனயனா ஹசாலிலால். சரியா? ஹசலிலால். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா கதக் டான்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் வந்து வறுமை கோடு பொதுவாக எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொண்டு வரலாமா? கல்வியின் தரத்தை வைத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா வறுமை கோடு வந்து பார்த்துட்டீங்கன்னா மென்ஷன் பண்றது கிடையாது, மெஷர் பண்றது கிடையாது. மதசார்பு, உங்களுக்கு வறுமைக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து சுகாதார வசதிகளுக்கான அணுகல் முறையை வைத்து வந்து வறுமை கோடை வந்து மெஷர் பண்ணுவாங்க தான். பட் ஆனால் இது மேஜர் ஃபேக்டரா இருக்காது. மெயின் வந்து என்னன்னா வருமானம் மற்றும் நுகர்வு நிலைகள், அதாவது லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் கன்சம்ஷன் வச்சுதான் வந்து இந்தியாவில் வந்து வறுமை கோடு பொதுவாக வந்து தீர்மானிக்கப்படும். ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாவர்ட்டி ரிலேட்டடா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்தியாவில் கிடையாது, உலக அளவில் பாவர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து என்ன ரிப்போர்ட்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுல வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றது யார் அப்படின்னா, அதாவது ரிலீஸ் பண்றது
யார் அப்படின்னு இன்கேஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் 2 பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் ஹெச்டிஐன்னு போடுறேன், எல்லாம் ஃபுல்லாகவே எழுதிடலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஓகே, இன்னொன்று வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரி, அந்த 2 பேர் தான் சேர்ந்து வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் இது வந்து ஓபிஹெச்ஐ, ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், ஓபிஹெச்ஐ. ஓகே, இது வந்து வறுமை ரிலேட்டடாக ரிலீஸ் பண்ணுற ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எந்த பிரிவு வந்து ஆளுநரின் ஆணை சபதம் அல்லது உறுதிமொழியை வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை த கவர்னர் வந்து எந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகல் 159. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பதவி பிரமாணம், கவர்னருடைய பதவி பிரமாணத்தை மென்ஷன் பண்ணுறது ஆர்டிகல் 159. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல் 159, அதாவது கவர்னர். நார்மலாக கவர்னரை பொறுத்த வரைக்கும் கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். கவர்னருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதவி பிரமாணம் கொடுக்கறது யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன்டு ஸ்டேட் ஹைகோர்ட். சரியா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், அந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சரியா? இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யாருன்னா அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர். சரியா? புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப கவர்னர் இருக்கிறார் அப்படின்னா கவர்னரை பொறுத்த வரைக்கும் கவர்னரை அப்பாயிண்ட் பண்றது வந்து யாருன்னா பிரசிடென்ட். கவர்னரை அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். கவர்னருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன்டு ஹைகோர்ட். ரைட்டா? அந்த மாநிலத்தினுடைய எந்த மாநிலத்திற்கு அந்த ஆளுநர் வந்து நியமிச்சிருக்காங்களோ அந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் அந்த மாநிலத்தினுடைய கவர்னர், ஆளுநர். சரியா? ஆளுநர் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்வார், இவர் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சரியா? வைஸ் வெர்சா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியம். அதே நேரத்தில் வந்து கவர்னரை பொறுத்த வரைக்கும் வேற என்னன்னா கவர்னருக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சரி, மினிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை வயசு இருக்கணும் அப்படின்னா கவர்னருக்கு 35 வயதுகள், 35 இயர்ஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இதுல வந்து ஆர்டிகல் 161 கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்டிகல் 161 வந்து எதை பத்தி மென்ஷன் பண்ணுதுன்னா கவர்னருடைய பார்டனிங் பவர். ஸோ இதுல வந்து ஆர்டிகல் 161 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா கவர்னருடைய பார்டனிங் பவர். பார்டனிங் பவர்னா மன்னிக்கும் பவர். ஸோ ஜெயிலில் அரெஸ்ட் ஆகி போயிருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள மன்னிக்கிறதுக்கான பவரை பத்தி மென்ஷன் பண்றது ஆர்டிகல் 161. அதுக்கடுத்து இது வந்து அடுத்து 157 கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்டிகல் 157 வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி பேசுறது. வந்து ஆர்டிகல் 157 எதை பத்தி பேசுறதுன்னா குவாலிஃபிகேஷன்ஸ். 157 குவாலிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடா சொல்றது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 155 155 இது எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்கன்னா இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி பேசுறது தான். ஸோ இங்கேயே கூட எழுதிடலாம் 155 ஆர்டிகல் 155 தான் அப்பாயின்மெண்ட்டை பத்தி பேசுது. ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர்னர் ரிலேட்டடா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாருங்க. ஸோ சத்தீஸ்கர்ல வந்து தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்திற்கு கீழே ஆகஸ்ட் 1, 2023 வரைக்கும் எத்தனை விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பயிற்சி பெற்றுள்ளனர், பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 61,199 பேருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை பேருக்கு வந்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னா 61,199. ஸோ தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா இது வந்து என்ன ஒரு திட்டம் அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து எப்பொழுது லான்ச் பண்ணப்பட்டது, அதாவது தீன் தயாள்
உபாத்யாயா கிராமின் கிராமின் கௌஷல் யோஜனா. இது வந்து எப்பொழுது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 25 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அப்போ வந்து ரோட் மினிஸ்டராக இருந்த நிதின் கட்காரி அவர்களால். நிதின் கட்காரி அவர்களால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஒரு திட்டம் அப்படின்னா இது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான், திறன் மேம்பாட்டு திட்டம் தான், ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ டோட்டலாக வந்து 2023 வரைக்கும் வந்து எத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னா 61,699 பேருக்கு. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரே ஆண்டில் 2 ஆஸ்கார் விருதுகளை வென்ற இந்தியர் யார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இது ஆன்சர் தெரியும். இதுக்கான ஆன்சர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏஆர் ரஹ்மான். ஸோ அந்த ஆண்டு வந்து எத்தனாவது ஆண்டு அப்படின்னா 2009. ஸோ எதுக்காக வந்து 2 ஆஸ்கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த படத்திற்காகன்னா ஸ்லம்டாக் மில்லியனர். என்ன படம் அப்படின்னா ஸ்லம்டாக் மில்லியனருக்காக. ஓகே, ஸோ இந்த படத்திற்காக வந்து 2 ஆஸ்கார் பெற்றப்பட்டது. அதில் ஒன்று வந்து அந்த படத்தினுடைய ஒரிஜினல் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, படத்தினுடைய மியூசிக்காகவும் பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, படத்தினுடைய மியூசிக் பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்கோர் அப்படின்றதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட் அந்த படத்தில் இருக்கிற ஒரு சாங் பெஸ்ட்டு ஒரிஜினல் சாங்குக்காகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் சாங் வந்து என்னென்னா ஜெய் ஹோ. ஸோ அந்த படத்தினுடைய மியூசிக்காகவும் அந்த படத்தில் இருக்க ஒரு பாட்டினுடைய மியூசிக்காகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஆஸ்கார் விருதுகளை வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு. ஓகே, சரி, அடுத்த கேள்வி வந்து பசுமை புரட்சி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. சரியான அறிக்கை வந்து பசுமை புரட்சியில் என்ன அப்படின்ட்டு. ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பசுமை புரட்சி வந்து தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராமப்புற மேம்பாடு, தொழில்துறை மேம்பாடு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூலப்பொருளாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நவீனமயமாக்குதலும் இந்த ஒரு விஷயத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு, பசுமை புரட்சியின் நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் பசுமை புரட்சியின் இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தையாக கருதப்படுபவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். உலகளவில் பசுமை புரட்சியின் தந்தையாக கருதப்படுபவர் வந்து நார்மன் போர்லாக். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பசுமை புரட்சியின் வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாருன்னா வில்லியம் எஸ் கவுட். ஓகே, எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா 3வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-20 தடவைக்கு மேல இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஆனா இதுல 2வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நார்மல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பசுமை புரட்சி அப்படின்றது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 3வது ஐந்தாண்டு திட்டம் தான். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து 2வதுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2வது ஐந்தாண்டு திட்டம் இருக்குல்ல அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பசுமை புரட்சியினுடைய இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கினாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அது வந்து ரொம்ப தீவிரமாக வந்து கொண்டு வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 3வது ஐந்தாண்டு திட்டம் தான். அதுதான் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணது ஜஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம். அதாவது வந்து 1956 to 61 தான் வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம். 3வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது 61 to 66. ஓகே, 61 to 66. ஸோ அதுக்கடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது பிரதம மந்திரியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து முதலாக கொண்டு வந்த மாநிலம் வந்து பஞ்சாப், அதுக்கடுத்து ஹரியானா, அதுக்கடுத்து உத்தரப்பிரதேஷ். பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா HYV சீடு தான், ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட், அதிக மகசூல் தரும் விதைகள் அல்லது அதிக விளைச்சல் கொடுக்கும் விதைகள். என்னென்ன விதைகள் அப்படின்னா கோதுமை விதைகளும் அரிசி விதைகளும். கோதுமை விதைகள் எங்கிருந்து வாங்கப்பட்டதுன்னா மெக்சிகோ, அதாவது WO கோதுமைன்னு அதை அப்படியே திருப்பி போட்டா M, மெக்சிகோ. அதுக்கடுத்து ரைஸ் அரிசி விதைகள் வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஸோ பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா உணவு உற்பத்தி, ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி அப்படின்றது அதிகமாச்சு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து நிறையவே இருந்துச்சு. கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாச்சு, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ரசாயன கலந்த உரங்கள் வந்து அதிகமாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன், சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படின்றதும் ரொம்ப அதிகமாச்சு. சரியா, ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடர்ன் மிஷினரிஸ் அது எல்லாமே தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெவல்யூஷன் வந்து
launched to address India's hunger crisis during the second 5-year plan. இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணது செகண்ட் 5-year plan தான். இது கரெக்ட் தான். அடுத்து இதனுடைய ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் நீண்ட கால நோக்கங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஓவராலா சரியா ஒட்டுமொத்த விவசாயத்தையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நவீனமயமாக்குறது. ஓவரால் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் பேஸ்ட் ஆன் ரூரல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரா மெட்டீரியல் எல்லாமே தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிரீன் ரெவல்யூஷன் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது கொண்டு வரப்பட்டதுன்னா 3வது 5 ஆண்டு திட்டம் தான். எத்தனாவது? 3வது 5 ஆண்டு திட்டம் தான். ஆனா எப்ப இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2வது 5 ஆண்டு திட்டத்துல. அடுத்து தாண்டியா ராஸ் நடனத்திற்கு பெயர் பெற்ற மாநிலம் வந்து எது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் குஜராத். குஜராத்ல தான் வந்து ஃபேமஸா வந்து என்ன டான்ஸ் ஆடுவாங்கன்னா தாண்டியா ராஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் வந்து ஆடுவாங்க. ஓகே, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான டான்சர்ஸ் வந்து குஜராத்தில் ஃபேமஸான டான்சர்ஸ் என்னலாம் அப்படின்னா கர்பா வந்து ஃபேமஸ். அதுக்கடுத்து தாண்டியா, பாவை டான்ஸ், பாவை, திப்பானி அப்படின்ற ஒரு டான்ஸு, அதுக்கப்புறம் ராஸ், RAAS ராஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸ் ஆனது தான். எங்கே அப்படின்னா குஜராத்தில். கர்பா, தாண்டியா, பாவை, திப்பானி, ராஸ். ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து ஹிஸ்டரி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. என்னன்னா 1919ஆம் ஆண்டுல வந்து ரவுலட் சட்டம் வந்து பிரிட்டிஷ் காலனித்துவ அரசாங்கத்திற்கு எதிராக வந்து இந்தியர்களை வந்து அதற்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காலனித்துவ அரசாங்கத்திற்கு வந்து இந்தியர்களை வந்து விசாரணையின்றி கைது செய்து காவலில் வைக்கும் அதிகாரத்தை வழங்கியது. அப்பொழுது வந்து இந்த ரவுலட் சட்டத்தை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தும் போது பிரிட்டிஷினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் வந்து யார் அப்படின்ட்டு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் கெல்ம்ஸ்ஃபோர்ட் அவர்கள். சரியா, கெல்ம்ஸ்ஃபோர்ட் பிரபு அவர்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவினுடைய வைஸ்ராயா இருந்தாங்க. ஸோ இப்போ ரவுலட் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ரவுலட் சட்டத்தினால் அதனுடைய ஒரு விஷயம் தான், அதனுடைய ரிசல்ட் தான் என்னன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதை எல்லாமே தெளிவாகவே பார்த்துருந்தோம். ஸோ ரவுலட் சட்டம், ரவுலட் ஆக்ட். ஸோ ரவுலட் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மார்ச் 18 1999 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த ரவுலட் சட்டத்திற்கு கீழே வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, ஒன்று, நம்ம வந்து வீடை வந்து சர்ச் பண்ண முடியும். வீடை வந்து எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் சர்ச் பண்ண முடியும். இரண்டாவது, எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும். இன்னொன்று, ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா சுதந்திரத்துக்கு வந்து இப்போ இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடி வந்து ஜெயிலில் இருக்கிற கைதிகளுடைய அந்த டைமை வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சிறை தண்டனையுடைய டைம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இந்த ரவுலட் சட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டது. இந்த ரவுலட் சட்டத்தை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா காந்தி அவர்கள் வந்து கருப்பு சட்டம் அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னன்னா பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம் அப்படின்ட்டு காந்தி அவர்களால் சொல்லப்பட்டது பிளாக் ஆக்ட். இந்த ரவுலட் சட்டத்திற்கு கீழே தான் யார் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா 2 பேர். அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டதுல 2 பேர் வந்து யார் அப்படின்னா டாக்டர் சத்யபால், இன்னொருத்தர் யார் அப்படின்னா சைஃபுதீன் கிச்லு. ஓகே, ஸோ இவங்க 2 பேருடைய அரெஸ்டுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய மக்கள்லாம் ஒன்று கூடி ரவுலட் சட்டத்திற்கு எதிராகவும் டாக்டர் சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிச்லு அரெஸ்டுக்கு எதிராகவும் ஒரு சில பேர் வந்து ஜாலியன் வாலாபாக்ல வந்து போராட்டம் பண்ணாங்க. அமைதியான போராட்டம் வந்து பண்ணுவதாக இருந்தாங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்ற ஒன்றில் போய் முடிஞ்சிருச்சு. ஜாலியன் வாலாபாக் மசக்கர்னா படுகொலை. ஓகே, மசக்கர் அப்படின்றது கூட்டமா சேர்ந்து அவங்க வந்து கொண்டுட்டாங்க. ரைட்டா? ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்பொழுது நடந்துச்சுன்னா ஏப்ரல் 13 1919. ஸோ இப்போ டைம்லைன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா இன்கேஸ் கேட்பாங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஃபர்ஸ்ட் வந்து ரவுலட் சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுக்கடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஏன்னா ரவுலட் சட்டத்தினால் நிகழ்ந்தது தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும், கிரிக்கெட் தான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, 2023 வந்து டச்சினுடைய நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ஸ்பினாசோ பரிசை வந்து வென்ற இந்திய வம்சாவளி விஞ்ஞானி அவர்கள் வந்து யார் அப்படின்னா ஜோயிதா குப்தா.
ஜோயிதா குப்தா. இது எப்பனா 2023ல. இதுவே 2024ல 2024ல வந்து யார் இந்த ஸ்பினோசா பிரைஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா 2 பேர். ஒன்னு வந்து பெர்னட் எல்சிங்கா அப்படின்றவங்களும், இன்னொருத்தர் வந்து டெட்லஃப் வான் ஊரேன். சரியா, 2 பேர். ஒன்னு வந்து பெர்னட் எல்சிங்கா, இன்னொன்னு டெட்லஃப் வான் ஊரேன் அப்படின்ற 2 பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டச்சினுடைய நோபல் பரிசா கருதப்படுகிற ஸ்பினோசா பரிசை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து டோட்டலா எவ்வளவு இந்த ஸ்பினோசா பிரைஸ்க்கு வந்து பிரைஸ் அமௌண்ட் வந்து எவ்வளவுனா 1.5 மில்லியன் யூரோ. சரியா, 1.5 மில்லியன் யூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுதான் சிம்பிள், இப்படிதான் வந்து சிம்பிள் இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து எஸ்எஸ்சியினுடைய சேம் ஃபேவரட் டாபிக்கான 5ஆண்டு திட்டம். ஸோ அதாவது உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறனை வந்து மையமாக கொண்டு உணவு தானிய உற்பத்தியை விரைவுபடுத்துதல், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளை வந்து அதிகரிப்பது மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துதல் போன்ற விஷயங்களை வந்து இலக்காக கொண்ட இந்தியாவின் பின்வரும் 5ஆண்டு திட்டம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 7ஆம் 5ஆண்டு திட்டம் தான். இதுக்கான ஆன்சர் 7ஆம் 5ஆண்டு திட்டம். 7ஆம் 5ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் வந்து 1985 இருந்து 90 வரைக்கும். ரைட்டா. அடுத்து 6ஆம் 5ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1980 இருந்து 85, 1980 இருந்து 85. 9வது 5ஆண்டு திட்டம் வந்து எப்பொழுதுனா 97 இருந்து 2002, 1997 இருந்து 2002. 8வது 5ஆண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவுனா 92 to 97, 92 to 97. சரியா, நம்ம 5ஆண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து 7வது 5ஆண்டு திட்டத்தில் நம்ம இது கூடயே சேர்த்து நம்ம நோட்ஸ் எழுதலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்றோம். ரைட்டா. ஸோ 7வது 5ஆண்டு திட்டத்தில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓகே, ஸோ 7வது 5ஆண்டு திட்டத்தில் அவங்க வந்து எதை வந்து டார்கெட்டாக வச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு, ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. ஃபோக்கஸ். சரியா, ஃபுட்டு, ஒர்க்கு, ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம இந்த நோட்ஸ் கூட எழுதிட்டோம். ரைட்டா, ஃபுட்டு, ஒர்க்கு, ப்ரொடக்டிவிட்டி. ஸோ 5ஆண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, 1ஆம் 5ஆண்டு திட்டம் ஹர்ரோ டோமர் மாடல், 2ஆம் 5ஆண்டு திட்டம் மஹலனோபியஸ் மாடல், 3வது 5ஆண்டு திட்டம் கட்கில் யோஜனா அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 25வது வீடியோனுடைய அனாலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம 26th வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.